மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் நிறைய வச்சா நிறைய வண்ணத்து பூச்சிகளும் வண்டுகளும் தேனீக்களும் நிறைய வரும். நீங்கள் இப்போ தான் தோட்டம் ஆரம்பித்து இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டுகள் வண்ணத்து பூச்சிகளெல்லாம் தேடி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் நிறைய காய்கறி செடிகளை நடவு செய்யலாம். ஈஸியாக பராமரித்து நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி அப்படின்னு நம்ம அன்றாட தேவைக்கேற்ப நிறைய செடிகளை நீங்கள் வளர்க்கலாம். அப்பப்போ நிறைய அறுவடையும் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் கவனமாக போட்டு அதில் கொஞ்சம் மக்கின உரங்களையும் போட்டு கலந்து வச்சிங்கன்னா வரும்போதே செடிகள் நல்லா வரும். அப்புறம் காய்கறி விதைகள் தேர்ந்தெடுக்கும் போதும் நல்ல விதை நேர்த்தி செய்தது இம்யூனிட்டி இருக்கிற செடியாக, அதாவது நோய் தாக்குதல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற விதைகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி நட்டிங்கன்னா நல்லாவே வளரும். எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. வாரத்துக்கு ஒரு முறை எல்லா செடிகள்லேருந்தும் இந்த மாதிரி அறுவடை எடுக்கலாம்.